எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். இந்த தவச காலத்தில் வேண்டாதவைகளை நாங்கள் ஒதுக்கி நல்ல எண்ணங்களோடும் ஜபத்தோடும் நல்ல ஒழுக்கத்தையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தருளும் வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். Come on.
கழுவி என் பாவமான என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரில் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தார். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அங்கவரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரிவிக்கப்படுத்துவேன். நீர் என்னை இயேசுவினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்போது நான் உறைந்த மழையின் பெரும் பெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களுக்கெல்லாம் நீக்கி அருளும். தேவனின் சுத்த இருதயத்தில் என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி எனக்கு உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது ஆவி என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பராபரம் ஸ்தோத்திரம். இன்றைய அருளனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி கொலேசியர் 2:6-7 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதித்தபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்கள். இன்றைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலராகிய பவுல் கொலேசியர் சபைக்கு கூறுகிறார். பவுல் இந்த வசனங்களில் சொல்வது இதுதான்: நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலிருந்து வாழ தொடங்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவரில் நாம் வாழ தொடங்குவோம். இயேசு கிறிஸ்து யார், அவர் என்ன செய்தார் என்பதை பற்றிய நற்செய்திகளை கேட்டவர்களாகிய நாம் முன்பு மனதில் அந்நியராகவும் விரோதியாகவும் தீய செயல்களை செய்கிறவர்களாகவும் இருந்தோம் என்று நாம் அவர் மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார் என்றும், இதன் மூலம் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் நிந்தையற்றவர்களாகவும் அவருக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் மரணம் மாற்றியுள்ளது என்பதில் நாம் கவனம் கூர்ந்து செலுத்த வேண்டும். இப்பொழுது நம்முடைய பெரிய தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதுதான். நாம் அவரை சந்திக்கவும் அவரை நம்பவும் வேண்டும். அதற்கு முன்பு நாம் அதை செய்ததில்லை என்றால் இன்றே அதை செய்ய ஆயத்தப்படுவோம். அடுத்து என்ன நடக்கும்? வசனம் 7 நாம் அதை பார்க்கலாம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உட்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது போல அவரில் நடந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளாக வாழ்வதற்கு சில உத்திகள்: இயேசு கிறிஸ்துவின் மீது கவனம் செலுத்துங்கள், அவரை நம்புங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் வழி தவறி நடக்கும் நேரங்களில் அவரிடம் திரும்பி செல்லுங்கள். அவருடன் தொடர்ந்து நடப்பதின் விளைவு நாம் அவரில் வேரூன்றி கட்டி எழுப்பப்பட்டு நமக்கு கற்பித்தபடியே விசுவாசத்தில் நிலை பெற்று நன்றி செலுத்துவதில் பெறுவோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் நடக்கும் போது கடவுள் இவற்றையெல்லாம் நம்மில் செய்கிறார். நம்முடைய வேலை இயேசு கிறிஸ்துவில் நடப்பது. கடவுளின் வேலை நம்மை வேரூன்றி நம்மை பலப்படுத்தி நம்மை நன்றியுள்ளவர்களாக மாற்றுவதாகும். இவ்வாறு நாம் மாற நாம் இன்று முதல் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்தி அவருடன் நடந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் வேரூன்றி வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருளும் ஆசியும் செய்வாராக. ஆமென். ஜெபம். எங்களை அனுதினமும் வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரமதகப்பனே,